ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ். இந்த மீன்பிடி தடக்காலம் முடிஞ்சாலும் முடிஞ்சது. காலையில ஏர்லியரா ஹஸ்பண்டை மீன் வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்பியாச்சு. வடிவேலு சார் காமெடியில வர மாதிரி பாறை மீன் இருக்குங்கிறாங்க, சால மீன் இருக்குங்கிறாங்க, வஞ்சர மீன் இருக்குங்கிறாங்க, வாழை மீன் இருக்குங்கிறாங்க. அதுலயும் இந்த மட்டை சிங்கியரால் வேற இருந்ததுங்க. இதெல்லாம் இங்க அதிகம் கிடைக்காது. இதை வாங்கிட்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதை கட் பண்ணி கிளீன் பண்றதா பெரிய விஷயம். இனிமேல் கவலையே வேண்டாம். கள்ளக்குறிச்சியில உதயா சீ ஃபுட்ஸ்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நல்லா சார்ஜஸே இல்லாம ஃப்ரீயாவே கிளீன் பண்ணி கொடுத்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அகைன் இதை வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மீன்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அந்த அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணியும் கொடுத்துருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் மட்டை சிங்கி இறாலும் விலை மீனும் 1 கிலோவும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸ்ருதி ஃபிஷ் கேட்டியே வாங்கிட்டு வந்திருக்கனே. எஸ். என்ன செய்ய போறீங்க? என்ன ஃபிஷ்ன்னு பார்க்காதே அப்படி சொல்லுவ நீ. உனக்கு சூப்பர். உனக்கு சிங்கி, மட்டை சிங்கி, லாப்ஸ்டரும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருக்கேன். விலை மீன் சூப்பர். சிங்கி இறால் மீனை பார்த்த உடனே டபுள் ஆனந்தமாயிடுச்சு. மீனையும் பார்த்த உடனே இன்னும் ஆனந்தமாயிடுச்சு. சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான மட்டை சிங்கி இறால் பெரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஆயில் சேர்த்து சூடானதும் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். 2 சின்ன தக்காளியை அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மிளகுத்தூள், சோம்புத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு நல்ல கொதி வரணும். இப்போ தண்ணியெலாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வாங்கிட்டு வந்த சிங்கி இறாலை சேர்த்துக்கலாம். இப்போ லாப்ஸ்டர் உள்ளே சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் சேர்த்தா கூட போதும் இந்த ஃப்ளேவருக்காக. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இருக்குன்னா கமன்னு சிங்கி இறால் பரட்டல் ரெடி. சைட்லேயே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த வெலை மீனில் குழம்பும் வச்சாச்சு. அண்ட் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. கூடவே ஆம்லெட் அண்ட் மிளகு ரசமும் வச்சு சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.